சுதந்திரம் 1947 கிடைத்தது. கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்புச் சட்டம் 1976 இயற்றப்பட்டது. இன்று 76 இயற்றப்பட்டாலும் 75 அக்டோபரிலிருந்து அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த மாதத்தை முடிஞ்சாக்க இது கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆகின்றன. 50 வருடங்கள் ஆகின்ற பொழுதும் இந்தியாவில் இன்றைக்கும் கடனுக்காக, வறுமையின் காரணமாக, கல்லாமையின் காரணமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் கடனை வாங்கி கொண்டு பல இடங்களில் கொத்தடிமையாக நடத்தப்படுகிறார்கள். இந்த சூழல் இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா கடந்த 50 வருட காலகட்டங்களில் ஒரு 12 லட்சம் மக்களை அரசாங்கமே மீட்டெடுக்கப்பட்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் 1,10,000 பேர் கொத்தடிமை விடுவிக்கப்பட்டுகிறார்கள். விடுவிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் செங்கல் சூளையிலும், கல்குவாரிகளிலும், கரும்பு தோட்டங்களிலும், ஆடு மாடு மேய்த்தலிலும், தோட்டங்களிலும், நூற்பாலைகளிலும், உப்பளங்களிலும் பல இடங்களில் அவர்கள் உழைக்கின்ற உழைப்புக்கு ஏற்ற கூலியும் கிடைக்காமல், சொந்த ஊருக்கு செல்ல அனுமதி கிடைக்காமல், சுதந்திரமின்றி அவர்கள் அந்த ஓனர்களுக்காக, கடன் வாங்கிய முதலாளிகளுக்காக அடிமையாக இருக்கின்றார்கள். இந்த சூழல் மாற வேண்டும். சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டு ஆகின்ற பொழுதும் முழுமையான சுதந்திரம் எல்லோருக்கும் செல்ல வேண்டும். இங்கே நீங்கள் பார்க்குறங்க, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மேல் தமிழகம் முழுக்க கொத்தடிமை விடுவிக்கப்பட்டவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த கொத்தடிமை விடுவிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் இந்த சட்டம், அதாவது பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்கள், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கான செக்ஷன் தான் நம்மளுடைய சட்டத்தில் 9, 10, 11, 12 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டங்களின் அடிப்படையில் பல மாவட்டங்களில் கண்காணிப்பு குழுக்கள் இயங்கி வருகின்றன. அது கலெக்டர் தலைமையில் அந்த கண்காணிப்பு குழுக்கள் இருக்கின்றன. அதன் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு பல்வேறு மக்கள் மீட்டெடுக்கப்படுகிறாங்க. அவங்களுக்கு மறுவாழ்வும் வழங்கப்படுகிறது. குற்றம் செய்வர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. நிலுவையிலே கிட்டத்தட்ட 200 வழக்குகள் தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட மீட்கப்பட்ட மக்களில் 80% பேர் முழுமையான மறுவாழ்வு கிடைக்காமல் இருக்கிறார்கள். அரசாங்கம் பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்ன வேணால் ஒரு ஒருங்கிணைந்த அரசாங்கத்தில் இருக்கிற துறைகள் அனைவரும் ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். கொத்தடிமை இன்னும் இருக்குதா இல்லையான்றதை 3 மாதத்துக்கு ஒரு முறை கள ஆய்வு செய்ய வேண்டும். அனைத்து நிறுவனங்களும், குறிப்பாக அனைத்து அரசு துறைகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இதற்கு அவ்வப்போது மாவட்ட அரசு இதன் கண்காணிப்பு குழுக்களை நடத்தி அந்த கண்காணிப்பு குழுக்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அது இல்லாமல் மாநில அளவில் தலைமைச் செயலாளருடைய தலைமையில் 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த சட்டம் எந்த அளவுக்கு நடைமுறையாக இருக்கிறது, மீட்கப்பட்டவருடைய மறுவாழ்வு முழுமையாக சேர்ந்துக்குதா இல்லையா, இன்னும் இது போல் பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்றத ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வினுடைய அறிக்கையை வெளியிட வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 1976 சட்டம் போட்டப்பட்டாலும் 1975 இது ஒரு ஆர்டினன்ஸாக வெளியிடப்பட்டது. இப்போ 2025 ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. 50 இயர்ஸில் இந்தியா முழுக்க, குறிப்பாக தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்கின்றன. ஆனால் எந்த தமிழகம் உள்பட இந்தியா முழுக்க இதுக்கான ஒரு புள்ளி விவரம் யார்கிட்டையுமே இல்லை. ஆனால் இந்த துறையை நடைமுறைப்படுத்துறது மத்திய அமைச்சருடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இதுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் அத்தாரிட்டி. ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உட்காந்து ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்சில் இந்த இஷ்யூவை நம்ம எலிமினேட் பண்ணாக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து 23 ஒன்றின் படி கொத்தடிமை இல்லாத ஒரு நாட்டை நாம் உருவாக்க முடியும். நவீனத்தில் அடிமைத்தனம் இல்லாத ஒரு மாநிலத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும். இங்கே வந்துக்கின்ற மக்கள் இதுவரையும் நாங்கள் வந்துக்கிறது ஒரு மறுவாழ்வாக வந்துக்கிறோங்க, அதுக்கு நன்றியும் சொல்கிறாங்க. கூடவே எங்களை போல பல பேர் இன்னும் கொத்தடிமை இருக்கிறாங்க, அவர்களை மீட்டெடுக்கணும். அதற்கு அரசாங்கமும் மற்ற அமைப்புகளும் இணைந்து செயல்பட வேண்டும். அதை வலியுறுத்துவதுதான் இங்கே வந்துக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.